தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் உயர்வு குறித்து தெரிவித்த முக்கிய அம்சங்களை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் முழுமையாக பார்ப்போம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் நடைபெற்ற வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற சாதனை பெண்கள் வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பேசும்போது மகளிர் உரிமை தொகை நிச்சயம் உயர்த்தப்படும் என்று உறுதிபட தெரிவித்தார். தற்போதைய ரூபாய் 1000 உரிமை தொகை என்பது ஒரு தொடக்கம் மட்டும்தான் என்றும் தலை நிமிரும் தமிழ்நாட்டின் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் உரிமை தொகையானது உயரும் என்று அவர் அறிவித்தார். இந்த உரிமை தொகையை தங்கள் உயர்வுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் பிள்ளைகளின் கல்விக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்றும் கல்விதான் சிறந்த முதலீடு என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்கம். அதே நிகழ்ச்சியில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். புதிய பயனாளிகள். இந்த விரிவாக்கத்தின் மூலம் கூடுதலாக 16,94,339 தோராயமாக 17 லட்சம் பெண்கள் இந்த திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர். மொத்த பயனாளிகள். இதன் மூலம் தமிழகத்தில் கலைஞர் உரிமை தொகை பெறும் பயனாளிகளின் மொத்த எண்ணிக்கை 1,30,60,931 உயர்ந்துள்ளது. நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு. புதிதாக விண்ணப்பித்து தகுதியற்றவர்கள் என நிராகரிக்கப்பட்ட பெண்களுக்கு மீண்டும் விண்ணப்பம் செய்ய வாய்ப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். இந்த திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்தும் மேலும் அவர் அறிவித்தார். இந்த திட்டமானது உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை என்று அவர் மீண்டும் வலியுறுத்தினார். இத்திட்டம் மாபெரும் வெற்றி பெற்றதாகவும் அண்டை மாநிலங்கள் கூட இந்த திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொருளாதார அறிஞர்கள் ஆய்வு செய்து இந்த திட்டத்தால் சமூகத்தில் ஏற்பட்டுள்ள தாக்கம் குறித்தும் அறிக்கைகள் வெளியிட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வருங்கால வரலாற்று ஆசிரியர்கள் மகளிர் முன்னேற்றத்தின் புதிய அத்தியாயம் ஸ்டாலினுடைய திராவிட மாடல் ஆட்சியில் தொடங்கியுள்ளது என்று எழுதுவார்கள் என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்படும் என்ற முக்கிய அறிவிப்பை வெளியிட்டதுடன் கூடுதலாக 17 லட்சம் பெண்களை இத்திட்டத்தில் இணைத்து மொத்த பயனாளிகளின் எண்ணிக்கையை சுமார் 1.30 கோடிக்கும் அதிகமாக உயர்த்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.